இளமை தேவைக்கு 1000 துணைகள் இருக்கலாம். இளமை தேவைக்கு 1000 துணைகள் இருக்கலாம். முதுமை தேவைக்கு வாழ்க்கை துணை மட்டுமே துணை இருக்கும். இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பையனோ பொண்ணோ உண்மையாக லவ் பண்ணுங்கள். உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள். அது லாஸ்ட்டில் உங்களுக்கு கை கொடுக்கும். பொய்யா லவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கலேன், அது லாஸ்ட்டில் உங்களை 2 பேரும் ரொம்ப சித்திரவதை பண்ணும். அப்போ நினைப்பீங்க, ஐயோ உண்மையாக லவ் பண்ணி அவங்க கூட போயிருக்கலாம், சும்மா இளமையில் ஜாலியாக இருந்துட்டோம், இப்போ நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும். ஸோ அதனால் அந்த இளமை பருவத்தில் 1000 பேருக்கு கூட இருக்கிறதுலாம் சந்தோஷம் இல்லை. ஒருத்தி கூட சந்தோஷமாகவும் உண்மையாக இருக்கும். புரியுதா? நீங்கள் இன்னொன்று கேட்கலாம். இன்னொன்று கேட்கலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நடந்தால் என்ன, நான் இன்றைக்கி சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் 1000 பேர்த்துக்குள்ள ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்று நீ இருக்க, நாளைக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நீ நாளைக்கு திடீர்னு நாளைக்கு இருக்கனா, நாளைக்கு என்ன சொல்லுவேன், ஐயோ நம்ம நேற்றே இதை சரி பண்ணியிருக்கலாம், நேற்றே இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல. அதுதான், நீ நாளைக்கு இருக்கியோ இல்லையோ, இன்றைய கடமை நன்றாக செய்தால் நாளை அது நல்லா வரும். இல்லைன்னா நாளைக்கு உட்காந்து நீ அழுவ. நாளைக்கு செத்துக்குன்னா பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீ இருந்துட்டனா உட்காந்து அழுவுறது நீ தான். அப்போ நீ என்ன நினைப்ப, இன்றைக்கே சரியான இல்லை, நீ நான் இப்போ ஒரே வார்த்தை, அன்றைக்கே அதை பண்ணியிருக்கலாம், அன்றைக்கே அதை சரி செஞ்சுருக்கலாம், அன்றைக்கே அவங்களெல்லாம் அழகாக உண்மையாக லவ் பண்ணியிருக்கலாம், நம்ம அந்த சந்தோஷம் முக்கியம் வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உண்மையாக லவ் பண்ணுங்கள், ஒற்றுமையாக இருங்க, லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. பொய்யா லவ் பண்ணிங்க நாசமாக தான் போவீங்க.